தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. ரகுக்கு மேரேஜ் ஆனது தெரியாம கூட நம்ம தப்பா யோசிச்சிட்டோமே. ச்சே. என்ன இந்த பொண்ணு இங்கே தனியா இருக்கா? கூட அவ ஃப்ரெண்டு பூஜாவையும் காணோம். போய் என்னான்னு தான் கேட்போம். ஹாய் ஸ்வேதா. ஸ்வேதா, உங்களை தான். என்ன நான் கூப்பிட்டது கேக்குதா கேட்கலையா? ஸ்வேதா, வாங்க ரகு. என்னங்க ஆச்சு? உங்களை கூப்பிட ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை, சும்மாதான். நீங்க மட்டும் தனியா உட்காந்துருக்கீங்களே, உங்க ஃப்ரெண்டையும் காணமே, அதான் கேட்டேன். அன்னைக்கு ஈவினிங் தான் கிளம்புறீங்களோ? ஆமா ஸ்வேதா, அன்னைக்கு ஈவினிங் கிளம்பிடுவோம். என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நீங்க எங்க ஊருக்கு வந்தா எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரணும் ஸ்வேதா, சரியா? ஓகே ரகு. ஸ்வேதா. சரி ரகு. பூஜா கூப்பிட்டு இருக்கா, நான் போயிட்டு வரேன். ஓகே. பார்த்து ஸ்வேதா. ஓ, அங்க அனு இங்க இந்த பொண்ணா? டேய் கௌதம், இதாண்டா நல்ல சான்ஸ். அனுவையும் இந்த ரகுவையும் பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? மொபைல்ல ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிருவோம். ஓகே, நீ மாட்டினடா. நீயும் அனுவும் பிரியறதுக்கு இதுதான் கரெக்ட். அது வந்து ஐ எம் சாரி ஸ்வேதா, நீங்க கீழே விழ போனீங்க, அதனாலதான் பிடிச்சிட்டேன். சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரகு, காப்பாற்ற தானே செஞ்சீங்க. தேங்க்ஸ் ரகு. ஸ்வேதா வா போலாம். ஹாய் பூஜா. நீ வா போலாம். என்னாச்சு இந்த பூஜாவுக்கு? நல்ல வேலை இந்த ஐஸ் பார்க்கல, இல்லைன்னா அவ்வளவுதான். நான் இந்த அணுக்கிட்ட சொல்லி ஒரு வழி பண்ணிருப்பா. என்னடா ஆச்சு மச்சான்? ஒன்றும் இல்லடா, என்னன்னு தெரியல, அனு கால் எடுக்கவே மாட்டேங்கிறா. டேய், நம்ம தான் ஈவினிங் கிளம்பிடுவோம்ல, அப்புறம் என்னடா? இல்லடா ஜீவா, அது வந்து எப்பயும் ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருக்க மாட்டா, என்னன்னு தெரியல. எதுவும் ப்ராப்ளமா என்னன்னு தெரியலடா, அதான் பயமா இருக்கு. ஒருவேளை கிளாஸ் ரூம்ல கூட இருக்கலாம்டா. ஒருவேளை எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியலையே. பொண்டாட்டி ஏன் கால் அட்டன் பண்ண மாட்டேன்? டேய் ரகு, இன்னும் 1/2 hour தான்டா, நம்ம கிளம்பிடுவோம்டா. அதுக்கப்புறம் நீ போய் அணுகிட்ட பேசிக்கோ, சரியா? சரிடா மச்சான். அனு, உனக்கு காஃபி எதுவும் வேணாமா? இல்லை வேணாம். ஏண்டி ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஓ, ஹஸ்பண்ட் இன்னும் வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நேற்று நைட்ல இருந்து என்னன்னு தெரியல, ஸ்டொமக் பெயினாகவே இருக்கு. அண்ணி என்ன சொல்றீங்க? ஏன் நைட்டே சொல்லலை? அம்மாட்டையாவது சொல்லியிருக்கலாம்ல. இல்லை வித்யா, ஆன்ட்டிக்கே உடம்புக்கு முடியல, அதனால தான் எதுவும் சொல்லலை. ஏண்டி ஸ்டொமக் பெயினாக இருக்குன்னா ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதானே, எதுக்குடி காலேஜுக்கு வந்த? அது வந்து இன்னைக்கு ரகு வந்துருவாண்டி, அதான் ஈவினிங் போய்க்கலான்னு விட்டுட்டேன். அண்ணி, நான் வேணா அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வித்யா. சரி வா, மேம் கிட்ட கூட சொல்லிட்டு வீட்டுக்கு போகலாம். இல்லடி வேண்டாம் மது, இன்னும் கொஞ்ச நேரம் தானே, பார்த்துக்கலாம். நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி வந்து உட்காரு. சரிடி. ஐயோ அம்மா, ரொம்ப வலிக்குதே. டேய் புருஷா, நீ எப்படா வருவ? ஆன்ட்டிக்கிட்டையும் போய் சொல்ல முடியாது, இப்போ என்ன பண்ணுறது? உமக்கு வேற ரொம்ப வலிக்குதே. பொண்டாட்டி. டேய் புருஷா, வந்துட்டியா? எங்க காணோம்? ஒருவேளை கனவு எதுவும் கண்டோமா? உமக்கு வேற வலிக்குது. பொண்டாட்டி. இவன் பேசுற மாதிரி வேற சவுண்டு கேட்குது. நீ என்ன சவுண்டு கேட்டாலும் திரும்பி பார்க்க கூடாது. இன்னைக்கு வரட்டும், அவனுக்கு இருக்கு. என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போயிட்டான்.